சூடாமணியும் போராதுன்னு தோணி போச்சு தேவிக்கு. அதனால அது காரணம் நேற்றுக்கே சொன்னேன். ஒரு கால் மிந்தி எரிஞ்ச முடிச்சுக்குள்ள இதுவும் இருந்து ஹனுமாரத இடுப்புல வச்சுக்கிண்டு அப்படியே ஒரு சித்து ஊரை சித்தி விட்டு ராமா சீதையை பார்த்தேன் கொடுத்தான்னாக்க என்னமோ கொஞ்ச நாளைக்கு சுவாமி நம்ம ஊர்ல அழாம இருக்கட்டுமே, அதுக்குள்ள எங்கேயாவது சீதை கிடைச்சா கிடைக்கட்டுமே, அப்படி ஏதாவது சமாதானம் பண்ணுவோம்னு ஹனுமார் நினைச்சு விட்டதாக சுவாமி நினைச்சு விட்டார். என்ன சுவாமியும் சந்தேகப்பட போறார், என்ன அபிஞானம் கொடுத்தான்னு கேட்க போறார் ராமனே. ஹனுமாரை நம்பி இருக்க மாட்டாராங்கிற எண்ணம் நமக்கு வரலாம். அவருக்கு தேவிகிட்ட இருக்கிற பிரேமையில உத்தரையும் நம்ப முடியாதுன்னு, பத்னிகிட்ட இருக்கிற ஒரு பிரியத்துல எதையும் நம்ப முடியாது. அதனால சுவாமி அப்படி கேட்கிறார். மனுஷனா நம்மோட என்ன நம்ம ஊர்ல வந்திருக்காரு, நம்ம மாதிரி தானே இருந்தாகணும். சுவாமியும் வேஷம் போட்டுட்டானே யாரா அப்புறம் அந்தபடியே அவன் நடந்தான் ஆகணும். அதுல ஒன்றும் இது பண்ணிக்க முடியாது. அப்புறம் அந்த வேஷம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதனால சுவாமியும் கேட்க போறாள். இந்த சூடாமணியும் போராதுன்னு நினைச்சுக்கிட்டு மூணாவது ஒரு கதை சொன்னாள். சுவாமி சித்திரக்கூட்டத்துல தேவியோட கூட சேர்ந்து வசிச்ச போது ஒரு தினம் ராத்திரி ரெண்டு பேரும் தோல்ல தோல் கை போட்டு என்னெல்லாமோ பேசினாள். பௌபூத்தின்னு ஒரு மகாகவி, அவன் உத்தராமச்சரித்தமும் ஒரு டிராமா எழுதியிருக்கான், ஒரு நாடகம், ரொம்ப நல்லா இருக்கும். அது சோகரச பிரதானம். அதை படிக்கிற போதுலாம் நாங்கெல்லாம் ஹோன்னு அழுவோம். குழந்தைகளா இருக்கிற போது அது படிக்கிற போது அது என்னமோ அப்படியே ஹோன் கல்ல ஜனம் வரும். அது இன்னைக்கு அந்த ஸ்லோகங்களை சொன்னா அப்படித்தான் இருக்கு. எந்த ஸ்லோகத்தை படிச்சாலும் அவன் அந்த குழந்தைகளும் அவெல்லாம் அந்த சண்டை அஸ்வமேதைய குதிரையை சண்டை போடுற போது பார்த்தா அந்த குழந்தைகள் பேசுற பேச்சை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. இப்படி கூட குழந்தைகள் உண்டா உலகத்துல தோணும். அவன் அது மாதிரினா நம்ம தேசத்து குழந்தைகள் எல்லாம் இருக்கணும் அப்படி மனசுல தோணும்னே. அப்படின்னா பௌபூதி சுவாமியும் தேவியும் பேசின்றதை பத்தி எழுதினார். ஒரு நாளைக்கு ராத்திரி சந்திரோதயமான போது கிமபி கிமபி மந்தம் மந்தமாசக்தி யோகாது அவிரலித கபோலம் ஜல்பதோரக்ரமேண அசிதில பரிரம்ப வியாபிருதைகைகதோஷ்ணோ அவிதிதகதயாம ராத்திரிதேவம் விரம் சீதி. சீதையும் ராமனும் தோல்ல கை போட்டு ரெண்டு பேர்களுடைய கன்னத்தையும் அப்படி சேர்த்து ஒன்னா வச்சுக்கிண்டு அப்படி சந்திரோதயமான போது காடெல்லாம் அப்படி சித்திக்கிண்டு என்னெல்லாம் பேசினாலாம். சீதையும் ராமனும் பேச ஆரம்பிச்சா லட்சுமணன் வெட்டி போடுவர். அங்க இருக்க மாட்டார் பக்கத்துல. ரொம்ப ரசம் தெரிஞ்சவர், லோகம் அறிஞ்சவர். அவன் அஷர் இல்ல. கிமபி கிமபி மந்தம் தனியா பேசணும் உங்களோட சித்தாங்க வாருங்க ஒண்ணு. இன்னொருத்தர் கூட இருக்கிற போது ஒருத்தர் அழிச்சுன்னு போறார். அவரும் கூட வராருல. எத்தனை அஷர் இவர் இருக்காருனால அண்ணன் போறா உடனே மறுபடியும் கூட வர்றார். அப்புறம் அவரை நீங்க அண்ணன் இருக்கும்போது சொல்லி போடுறான் பாருங்க திடீர்னு. கிமபி கிமபி மந்தம் மந்தமாசக்தி யோகாது அவிரலித கபோலம் ஜல்பதோரக்ரமேண. என்னெல்லாம் பேசினாளாம் ராமனும் சீதையும், மெல்ல மெல்ல பேசினாளாம். கிமபி கிமபி மந்தம் மந்தம், அது என்னெல்லாம் கவி, அது ஏதாவது சண்டையில பேசின பேச்சோன்னாள். ஆசக்தி யோகாது ஒருவருக்கொருவர் இருக்கும் அன்புனால பேசின பேச்சாம். அவிரலித கபோலம் கண்ண ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிட்டு ராமனும் சீதையும் ஜல்பதோர் அக்கிரமேண ரொம்ப அக்கிரமமா பேசினாலாம். அக்கிரமமா பேசினான்னா ரெண்டு அர்த்தம். பச்சை பச்சையா பேசினான்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் உபக்கிரமோபசம்ஹாரம் இல்லாம ஆரம்பம் முடிவு ரெண்டும் இல்லாம பேசினான்னு அர்த்தம். அப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் சேர்ந்து படிச்சவனா இருந்திருப்பன் ரெண்டு பேர்களும். அப்புறம் மேலே ஆனதுக்கு அப்புறம் உத்தர பார்த்துட்டு இருக்க மாட்டான் 20 வருஷமா. இவனும் பெரிய வேலையில் இருப்பான், அவனும் பெரிய வேலையில் இருப்பான். ஈரோடு ஜங்ஷன்ல இவன் மலபார் போவான், அவன் மெட்ராஸ் வருவான். 2 மைல் அங்க வந்து நிற்கும். இவன் அவனை பாப்பான், அவனை பாப்பன். நீ மேரேஜ் பண்ணிட்டு அம்மா இவன் கையை பிடிச்சு அதுக்கிட்ட உனக்கு சன் இருக்கான்னு அவன் காப்பான். ஒண்ணுக்கும் பதில் முடியாது. ரயில் பரட்டதான் இவனும் வரண்டு போடுவான், அவனும் வரண்டு போடுவான். ஒரு பேச்சும் முடியாது கடைசியில. அது மாதிரி ஒரு பேச்சும் முடியாம 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டாளா ராத்திரி. ஜல்பதோரக்ரமேண அஹிதில பரிரம்ப வியாபிருதைகைகதோஷ்ணோ அவிதிதகதயாம ராத்திரி ஏவம் நரம் சீதி. இப்படி தோளை விட்டு கை பிரியாமல் 2 பேரும் இப்படி பேசி பேசி ராத்திரி முழுக்கை மாதிரியாவே போது போச்சுன்னு எழுதினான் பௌபூதி.